தற்போதைக்கு நீங்க பார்ட் டைம் ஆகி செய்யுங்க அதை சாமான வாங்கி போட்டு நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல திறந்து போட்டு நீங்க கதிரையை போட்டு திரிங்களா என்ன ஏதாச்சும். ம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இலங்கையில திருகோணமலை மாவட்டத்துல நிற்கிறேன். இப்ப ஒரு வயசு போன அம்மா அப்பாவுக்கு தான் வந்திருக்கிறேன். எங்க இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அண்ணன் தான் என்ன யூடியூப் வீடியோ பார்த்து இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, வயசான அம்மா ஒரு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே, இப்ப அந்த அம்மாட்ட போயிட்டு அந்த அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு, அந்த அம்மாவுக்கு என்னென்ன உதவி தேவைன்னு நம்ம தொடர்ச்சி அந்த அம்மாட்ட போயிட்டு பேசுவோம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. என்ன நல்லா என்ன கவலையோட தூங்கிட்டு இருக்கிறேன். கவலையோட என்ன கவலை? என்ன மணி எனக்கு 6 உதவி இருக்கு, ஒருத்தரும் உதவி இல்லை. என்ன செய்யற, ரெண்டைக்கு ஆக்கிட்டு சாப்பிட்டா நாளைக்கு என்ன செய்வோம், என்ன எடுப்போம் அப்படி தொந்தரவா இருக்கு. நான் முக்கியமா என்ன காரணத்துக்காக வந்தேன்னு தெரியுமா? எனக்கு ஒரு கடைக்கு இந்த உதவி செய்யுங்க மணி. இல்ல நான் என்ன காரணத்துக்கு அவங்களோட வீடியோ எடுக்க வந்தேன்னு தெரியும் தானே. இந்த வறுமையும் கோட்டுல படி இருந்தா நீங்க வந்து ஒரு தனியா இருக்கிறீங்க அது நல்லா புரியுது எனக்கு. நல்ல கஷ்டத்துல மணி நானும் கணக்க கஷ்டப்படுறாங்க இந்த வாழ்க்கையில. படாத கஷ்டம் மணி. பிள்ளைய பறி கொடுத்துட்டு புருஷனையும் இழந்து தனிமரமா இருக்கிற. இப்ப என்ன பாக்குறதுக்கு ஒருத்தனும் இல்ல. நம்ம கையில இருந்துட்டாதான் பிள்ளைகளும் பாக்குங்க. என்ன பிள்ளைகள் பாக்குங்க, இவகிட்ட 4 சல்லி இருக்கு, பிள்ளைகள் வந்துட்டு பாக்குங்க. அவங்களையும் கோவிக்கிடம் இல்ல. அவன் புள்ள ஊட்டிக்காரு. இனி மறுமனை எடுத்து. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2. அதுல 1 கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை பிடிபட்டு சொன்ன முதல் நம்ம பிரச்சனை டைம்ல. ஓகே, அப்ப கணவர் எப்படி இருந்தார்? கணவர் யானை அடிச்சு என்ன இது காட்டுகளுக்கு போறாரு? காட்டுக்கு கொல்லிக்கு விறகுக்கு போற இடத்துல. கொல்லிக்கு. ஓகே, அப்படி போகும்போது எத்தனை கணவர் சேர்த்து எத்தனை வருஷம் இருக்கு? அவர் இப்ப சேர்த்து 40 வருஷம் போகுது. 40 வருஷமா? அப்ப உங்களுக்கு எத்தனை? எனக்கு இப்ப 60 வயது. அப்ப 20 வயதுல 20 வயதும் இல்ல. கல்யாணம் கிட்டக்குள்ள ஒரு குழந்தை இந்த புள்ள இருக்கிறாள். அவளுதான் அவளுக்கு 5 வயது ஷாவுக்குள்ள. அப்ப பிள்ளைக்கு 40 வயது மகளுக்கு. இப்ப 40 வயது. நீங்க வந்து இப்ப 20 வயதுல பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டாங்க. அப்ப சின்ன வயசுலயே இப்போ கணவர் இல்லாம போயிட்டாரு. 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்குள்ள திருமணம் முடிச்சு தந்தது. சின்ன கையில முடிச்சு தந்தது. வேணாம் பள்ளி படிப்புக்கும் காசு எதுக்கு உதவி இல்ல. ஒரு கொப்பி கொண்ட காசு இல்ல. அந்த படிச்சிருந்தாலும் என்ற கணக்கு சின்ன வயதுல அதுல இருந்து அப்பாவும் இல்ல, அம்மா இல்ல. ஒரு அண்ணன் யாழ்ப்பாணத்துல சேர்த்துட்டார். இப்ப ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டம் தான் அவருக்கும். இனி அவர்கிட்டயும் போவே இல்லாது. அவரும் புள்ள குட்டிக்காரு. இனி நான் ஆக்கினானே தின்றானே பிடிச்சானு தனி வாழ்க்கையிலேயே இந்த தனி மரம் போல உண்டுட்டு இருக்கிறேன். கணவன் செத்ததுக்கு பிறகு பிள்ளைகளை எப்படி வளர்த்தீங்க? வெளிநாடு போனேன். நீங்க அப்ப வெளிநாட்டுக்கு போனீங்க? 23 வருஷம் இருந்தேன். 23 வருஷம் வீடு வாசல் இந்த சம்பூர்ல பூரணமா எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவுதான் 1 நம்பரா வீடு கட்டினவள் முழு கழிச்சிட்டு சாமான் சட்டை நடத்திட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுல விழுந்த ஆமே அந்த வன்சையில அடிபட்டுது. வீடெல்லாம் வெட்டி சாட்டான். நல்ல பெரிய வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டு இருந்தேன். இப்ப ஒரு சீமந்து கூட எனக்கு வழி இல்ல. இப்ப ஒரு வீட்டு திட்டம் வந்திருக்குமே, அதுக்கு காசு வேணுமே. அடித்தளம் போட்டு எடுத்து 4 அடி 6 அடி வச்சுத்தானே காசு வருவான்னு சொல்றாங்க. அப்ப அது இங்க போற மாதிரினா இப்ப நீங்க இதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வீடுன்றது இப்ப தற்போதைக்கு இப்ப வீடுன்றது தேவையில்ல தானே உங்களுக்கு. இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன உதவி தேவை தானே உங்களுக்கு இப்ப அத்தியாவசியம் தேவைப்படுறது. அப்ப இதுக்கு இப்ப என்ன செய்யறீங்க? இப்ப சாப்பாடுக்கு என்ன? இப்ப நாங்க நான் போய் கடல்ல போய் இப்படி எனக்கு தெரியும் மட்டி எடுக்கிறேன்னா மட்டி எடுத்துக்கொண்டு 58 கொண்டு கொடுத்துறேன். அந்த டெய்லி போறீங்களா?
ஒவ்வொரு நாளும் 2 நாளைக்கு பிறகு ஒரு நாளைக்கு அப்ப அதை செஞ்சு சாப்பிடுறீங்க. போக பார்த்தேன்னு விஷயம் சொல்லிச்சு இப்போ இங்க ஆட்கள் வராங்க ஓகே கோடிகள் வரான்னு இல்ல அப்ப நின்றுத்தேன். அதை கொண்டுதான் வீட்டை கொண்டு போய் 58 வித்து அரிசி தேங்காய் அதெல்லாம் கொண்டு வந்துதான் என் டிவியும் போகுது. செய்யறீங்க என்ன இப்ப ஓகே. இப்ப நீங்க நார்மலா சொன்னீங்க உங்களோட எத்தனை பிள்ளைகள் உங்களோட கணவருக்கு என்ன நடந்ததெல்லாம் சொன்னீங்க. இப்ப இந்த வீடு இது ஒரு என்ன தகரம் தான் ஃபுல்லா இத எப்ப காட்டினீங்க? இது வந்தோடனே நிறுவனம் தந்தது. நிறுவனம் தந்தது இந்த இந்த நிறுவனம் ஓகே ஓகே நிறுவனம் தந்திருக்கு. ஓகே இப்ப உள்ளுக்குள்ள எல்லாம் பாக்கலாமா? வாங்க. ஓ என்னோட சொன்னா இப்ப நீங்க தனியாளா இருக்கிறீங்க. அப்ப எப்படி ஏன்னா இதான் குஷினி. நம்மளோட குஷினி இதுதான். என்ன சமைச்சீங்க? கஷ்டப்பட்டு நான் இருக்கிறவன் எனக்கு ஆர்வம் எனக்கு உதவி செய்யுது எனக்கு ஒருத்தரும் இல்லடா. நேற்று ஒரு காக்கு தள்ளி போட்டு சம்பல் அடிச்சேன். நான் யார்கிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் கத்தி யார்கிட்ட சொல்லுவேன். அப்பா அந்த புள்ள இருக்கு சொன்ன கணக்கு வேற இப்ப மகன் இருப்பான் உழைச்சி தந்திருப்பான். அவர் இந்த வயசுல காணாம போனாரு. இந்த வயசுல பாருங்க சின்ன எத்தனை வயது? 20 வயது. இது 20 வயசு 20 வயசு எடுத்தது 20 வயதுல போட்டோ. இதுதான் உங்களோட அப்பா உங்களோட கணவர் போட்டோ எல்லாம் இல்ல என்ன இல்ல. இது அக்கா அவையமோ செத்துட்டான். அது அக்காட மகள் எல்லாரையும் வளர்த்த நான் தான் வெளிநாட்டில் வளர்த்தி. இப்ப நடுத்தருவில் இருக்கிற மணி 4 ஜனம் மதிக்குது இல்ல நம்மட நல்லா இருந்ததான் நாடுங்கள் கெட்டு போன நாயிலுங்கடை வைக்கி வேயுடன் மரியாதை கொடுக்கறேன் கதைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தனி படுக்கிற மணி படுத்து பிடிஞ்செலுமினாலும் இப்படி இவ்வளவு இன்ன தூங்குறாள் என்ன மாதிரி எடுக்கிறாள் பிடிஞ்சு இறைவன் தான் எனக்கு துணை. அதுலயே படுத்து வந்து அதில் எழுந்துட்டு நம்மள தொழில செய்ய வேண்டியதான். அப்படி நம்ம அம்மாட இது அப்படிதான் ஒரு ரூம் நம்மள வந்து தகர கொட்டில என்ன தகரத்தால வெயில் இருந்தாமனே இருந்துக்க மாட்டான். அவ்வளவுக்கு என்ன அப்படி மேலே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன். எனக்கு இது பார்த்து உதவியோடு புண்ணியம் கிடைக்கும். ஒரு கறியை வச்சாலும் அண்டைக்கு சுட வச்சுட்டு சாவைக்கும் சுட வச்சுட்டு விடிய சாப்பிடுவேன். அப்படி நம்மளா இருக்கு யாரும் மூலமா எந்த உதவியும் எனக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்படி என்ன உறவினர் இருந்தும் உதவி இல்ல. பட்ட மரம் போலதான் நான் இருக்கிறது. இப்படித்தானே நான் வந்து இப்ப இவங்களை பார்த்து தனிப்பட்ட முறையில நீங்க கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டு நான் வீடியோ எடுக்கிறதுல தானே இந்த ஊர்ல இருக்கிற ஆக்கள் மூலமா தான் இவங்க உண்மையில கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமா தானே நான் இவங்களை வந்து பார்த்து நிலைமையை பார்த்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். வளமையா அப்படித்தான் நான் செய்யறேன். டிரெக்டா அவங்க தொடர்பு கொள்றதை விட அவங்களோட ஊர்ல யார் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அப்படி தெரிய வந்தவங்க தான் இவங்க இந்த பாட்டி. 2 பிள்ளைகள் அதுல ஒரு பிள்ளை செத்துட்டாங்க. கணவரும் இப்ப சொன்னாங்க 40 வருஷமா இல்லையா. அவட 20 வயசுல கணவர் இல்லாம போயிரு. பாருங்களேன் ஒரு இதுவரை காலத்துக்கும் தனியா தான் இருக்கிறீங்க. இப்ப உண்மையிலேயமா உங்களுக்கு இப்ப நீங்க இதுல இருந்து கொள்ளலாம். அப்ப நீங்க சொல்ல போனா வயசான காலத்துல இப்ப நீங்க சொல்றீங்க கடற்கரைக்கு போய் மட்டி எடுக்கிற அது மேல கஷ்டம் தான். இந்த வெயில் இப்ப சரியான வெயில் நேரங்கள்ல என்ன செய்யற கஷ்டத்தை மாதிரி என்ன செய்யற பன்னல் போறக்குள்ள கத்தி எடுக்கிறான். நம்மள யாருக்கு அத என்ன பழமொழி சொல்லுங்கள் களவெடுக்காத கட்டுப்படாத என்று சொல்லுங்கள். நம்மட கை கால் இருக்கு உழைச்சி சாப்பிடுற மாதிரி ஒரு குடிச்சோத்துக்காக நான் அப்படியாவது நான் உழைச்சி சாப்பிடுறேன். இப்ப எத்தனை வயது? இப்ப 60 போகுது. 60 எத்தனை வருஷ காலத்து எப்படி செய்வீங்க? இதுக்கு மட்டும்தான் 75 வயது மட்டும் செய்யலாம். அங்கார சரி சரி 75 சொல்றீங்க. 75 வயது தானே இருப்பேன் நான் சாதாப்பல. நீங்க 100 வயசு இருப்பீங்க. நான் நல்ல புண்ணியம் செய்திருக்கேன். அப்படி இருக்கு நாட்டில உழைச்சி நல்ல புண்ணியம் செய்திருக்கேன். இப்ப அந்த புண்ணியம் என்ன இப்ப கடற்கரையில கொண்டு சேர்க்குது. ஏன் அப்படியான தலைவிதி என்ன காலையில 6 மணிக்கு போறாண்டா 2 மணிக்கு தான் வருவேன். அதுவும் சாப்பிடாம ஒரு டீ உண்டு 60 ரூபா மாப்பைக்கு 2 வேண்டிட்டு தான் வேதனை குடிச்சிட்டு ஓடுவேன். ஓடிட்டுதான் நான் தொழில ஆரம்பிக்கிறேன். நம்மளோட வயிறு இருக்கணுமே மனே வயிறு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? எவ்வளவு இந்த இது பண்ணல ஒரு 4-5 கொத்து கொண்டு போனேன்னு சொன்னா ஒரு அங்க 200 ரூபாய் படி கொடுப்பேன். ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதா எடுப்பேன்.
எடுத்துட்டு அதுல வச்சு உப்போட கூடி 32 சாமானும் வேண்டிட்டு வரும். அதான் இப்ப நீங்க 1000 ரூபா வருதுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த 1000 ரூபாய்க்கும் அந்த வெயில்ல போய் மட்டி பொறுக்கிறேன்னு சொன்னா பாருங்க. சின்னன் பெரிசு தெரியணும் அதுல இருந்து வெயிலுக்குள்ள சின்னன் போற பெரிசு போறேன்ட்டு தெரிஞ்சு பெரிசண்டது இப்படி ஒரு அளவு பெரிசண்டதான் எடுக்குங்க. சின்னன்ட்டு எடுக்காது. அப்ப உங்களுக்கு இப்ப நான் வந்திருக்கிறேன். அப்ப என்ன உதவி நீங்க கேட்பீங்க? அந்த கடைக்கு தான் உதவி கேட்கறேன். கடையா? கடைக்கு. கடைன்னு சொன்னா அப்ப இந்த வீட்டு அம்மா இருக்கிறது ஒரு மெயின் ஒரு வீதி ஓரத்துல இருக்கிறீங்க. அப்ப அது மூலமா இந்த கடை என்ன பாப்போமா கடையில கடை வந்து இனிமே தானே கட்டணும் இல்ல சாமான் போட்டு திறந்தா சரி. திறந்தா சரியா? அப்ப காட்டுங்க அப்பமா நாங்க வெளியால நிக்கிறோம். ஓகே நான் இப்ப நோட் பண்றேன் கடமைதான். சரி இப்ப அம்மாட கடையை பார்த்தோம். அம்மாட வீடையும் ஃபுல்லா காட்டிருங்க. ஏன்னா ஃபுல்லா தகரம் தான். அப்படியே இங்க வாங்க அப்படியே காட்டுவோம் அம்மாட வீட. ஒரு தள்ளி நின்று காட்டினீங்கன்னா சரி ஃபுல்லா தகரமான ஒரு வீடு தான். வெயில் ஒரு பிரச்சனை தான். ஆனா வந்து இதுக்குள்ள நீங்க இப்ப இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். அப்போ நான் யோசிக்கிறது இப்ப அம்மா என்ன வெயில் வழியில போகாம வீட்டுல நிழலுக்குள்ள இருந்து அந்த கடையை போட்டு குந்திட்டு இருந்து ஒரு உதவி சோறு சாப்பிடத்தான் நானும் ஆசைப்படுறேன். உண்மையிலேயே வந்து பாருங்களேன் அது செய்யல தான். இப்ப நாங்க கூட இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வெயில் இல்லாம வந்திருக்கேன். இப்ப நாங்க பேசுறது ஒரு 4:30 டைம். உங்களுக்கு எவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு வெயிலுக்குள்ள. ஏன்னா வெயில்ன்றது இப்ப சரியான வெயில் தான். ஓகேம்மா. இப்ப நான் வந்து இப்ப உடனடியா உங்களுக்கு ஒரு 20,000 தாரேன். சரிதானேம்மா? 20,000 தாரேன். அதுக்கு நீங்க சாமான் வாங்கி போடுவீங்களா? இல்ல ஏதாச்சும் சும்மா 2-3 சாமான் வேண்டாம் காணாது. அப்படியா? சீனியல் அதெல்லாம் சாமான் இல்ல வேற இப்ப தற்போதைக்கு உங்களுக்கு கடை வியாபாரங்கள் என்ன இப்ப நீங்க வந்து எல்லாம் உடனே நீங்க போகாம நிக்க தேவையில்ல. உங்களோட நீங்க செஞ்சு கொண்டு இருந்தத கொஞ்சம் டைம் இருக்கிற டைம்ல கடையை திறந்து ஏதாச்சும் விக்கிற மாதிரி நீங்க போடுங்க. எதுக்கும் வந்து உடனடியா ஒண்ணும் செய்யல தானே. அதான் நான் ஒரு 20,000 தாரேன். இந்த 20,000 தாரேன். நீங்க வந்து அநேகமா உங்களுக்கு தெரியும் தானே இதுல சின்ன பிள்ளை எல்லாம் போறாங்களா, அவங்களுக்கு எதுவும் விக்கல வாங்கி வைக்கலாமா, இல்ல மாம்பழம் விக்கலாமா, என்ன மாம்பழம் விக்கலாமா, அல்லது கச்சான் பாக்கெட்டுகள் விக்கலாமா என்று உங்களுக்கு நீங்க இந்த இதுல இருக்கிற உங்களுக்கு தெரியும் தானே. ரெண்டு ஐடியாவை நான் சொல்றேன். மரக்கறி கொண்டு போனா விக்கலாம். மரக்கறி இஞ்சி வச்சான் விக்கணும். இங்கிருந்து தான் கொண்டு போய் இடையெல்லாம் கொடுக்கணும். அப்படியா? நான் யோசிக்கிறேன் நீங்க இங்க கடையிலேயே இருந்தது பக்கத்துல இல்ல மரக்கறி தானே உற்பத்தி ஆக்குறாங்க. அதுதான் சொல்றேன். வேற ஏதாச்சும் கடையில இருந்தது செய்யலாதா? நான் சொல்றேன் இது வந்து நீங்க உடனே நீக்க தேவையில்ல. உங்க சொல்றேன் தானே. இப்ப நீங்க எத்தனை வருஷ காலத்துக்கு நீங்க அப்படியே போய் கடல்ல போய் போக போறீங்க. இப்ப நான் சொல்றேன் ஏதோ இந்த இடத்துல என்ன வாங்குவாங்க. இப்ப சின்ன பிள்ளைகள் கிளாஸுகளுக்கு போறாங்கன்னு சொன்னா மாம்பழங்கள் ஏதாச்சும் சாப்பாட்டு சாமான்கள் வைக்கலாம். முன்னுக்கு வச்சு திரிக்கலாம். முன்னே மெயினையும் காட்டுங்க, கொஞ்சம் முன்னுக்கு காட்டுங்க. அப்ப அம்மா இருக்கிறத முன் ஒரு வீதியில இருக்கிறாங்க. நிறைய பேர் நாங்க இருக்கும் போது நிறைய பேர் போறாங்க. போக்குவரத்துல நடக்குது. நாங்க வரும்போது கிளாஸுகளுக்கு எல்லாம் போனாங்க சின்ன பிள்ளை. ஒரு சர்வத்து கடையை திறக்கலாம். ஸ்டார்ட்ல மெல்ல ஆரம்பிச்சு நான் ஒரு 20,000 தான் தொட்டு போறேன். உங்களோட வீடியோவை நான் போடுவேன். அந்த வீடியோ பார்த்து இந்த அம்மாக்கு இன்னும் உதவி தேவைப்படுது, இதையும் கொண்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கட்டாயம் அது நடக்கும். நான் 20,000 ரூபாய் நிக்க போறது இல்லதானு, அதை கொண்டு தருவாங்கன்னு சொன்னா நம்ம அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் தானே. அதுக்கு பிறகு நீங்க ஃபுல்லா கடலுக்கு போகாம நிக்கலாம். கடலுக்கு போக நிக்க வேண்டியதான். அதான் இப்ப நான் ஒரு 20,000 தாரேன். நீங்க அதுக்கு தற்போதைக்கு நீங்க பார்ட் டைம் ஆகி செய்யுங்க. சாமான வாங்கி போட்டு நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல திறந்து போட்டு நீங்க கதிரையை போட்டு திரிங்களா என்ன ஏதாச்சும். அது உங்களோட சாய்ஸ். என்ன போகுமோ பாருங்க. நன்றி மக்களே, நன்றி.
எவ்வளவு இருக்கு? 20,000. 20,000 இருக்கு. என்ன அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு நீங்க வெயில் வெளியில போகாம வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு சந்தோஷம். எனக்கு மாதிரி வந்திருக்கிறேன். ஒரு யுகத்துல அந்த புள்ள செத்துட்டான். அதே மறுபுறப்புல வந்து நான் இப்படி போய் என்ன வேலையே தெரியாது. அதே மாதிரி நீங்க இந்த உதவி செய்த நான் சாவரைக்கும் மறக்க மாட்டேன்.